இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் என்ற பெருமைக்குரியவர் கார்னெலியா சோராப்ஜி. தற்போது மும்பை பல்கலைக்கழகம் என அழைக்கப்படுகின்ற பம்பாய் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் பட்டதாரி என்ற பெருமையும் அவரையே சேரும். இந்தியாவில் பட்டப்படிப்பு முடித்த பின்னர் லண்டனில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற முதல் பெண்மணி ஆவார். மேலும் இந்தியர்களில் முதல் முறையாக பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களில் பயின்ற இந்திய நாட்டவர் என்ற பெருமைக்குரியவராக சோராப்ஜி விளங்குகிறார். 1866 நவம்பர் 15 மராட்டிய மாநிலம் மும்பை அருகே அமைந்துள்ள நாசிக் நகரில் பிறந்த சோராப்ஜி சமூக சீர்திருத்தங்கள், பெண் உரிமை மற்றும் குழந்தைகள் நலன் சார்ந்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார். சட்டம் பயின்று இருந்தாலும் பெண்கள் வழக்கறிஞராக ஆஜராவதற்கு இந்தியாவில் அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த வழக்குகளில் இலவச சட்ட ஆலோசனை வழங்கி வந்தார். 1904 வங்காளதேச கோர்ட்டில் பணியாற்ற அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பின்னர் 1924 முதல் முறையாக பிரிட்டன் ஆட்சியில் இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞராக சட்ட பயிற்சியை மேற்கொண்டார். சிறுகதைகள், கட்டுரைகள், 2 சுயசரிதைகள், பிட்வீன் த ட்விலைட்ஸ் என்ற பெயரில் ஒரு புத்தகம் உட்பட பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவ்வளவு சாதனைகள் படைத்த அவர் 1954 ஜூலை 6 இறந்தார்.